அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் வழிபாடு செய்து அந்த சிவலிங்கத்தை வந்து இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த நட்சத்திரத்தோட பேர், அந்த நட்சத்திரத்தோட அதிபதி, அந்த நட்சத்திரத்தோட தலை விருட்சம் என்னங்கிறத போட்டு அந்த நட்சத்திரத்துக்கு நேராக வந்து இந்த மாதிரி சிவலிங்கம் இருக்கும். இப்போ என்னோடய நட்சத்திரம் அனுசம் அப்படின்னா, அனுச நட்சத்திரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த தட்டில் வந்து நான் வந்து அனுச நட்சத்திரத்தன்னைக்கோ அல்லது ஏதாவது ஒரு நாளில் சென்று இங்கே இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்துக்கு நான் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும், சகல விதமான ஐஸ்வர்யங்களும் வந்து கிடைக்கும், வாழ்வில் வந்து வெற்றி கிடைக்கும். திருமண தடை, குழந்தை பாக்கியின்மை போன்ற தடைகளால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு அவங்க பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திர லிங்கத்துக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப சகல விதமான தோஷங்களும் நீங்கி ஐஸ்வர்யம் வந்து பெருகும். நட்சத்திர லிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்துக்குள்ளார செல்லும் பொழுது இந்த பிரம்மகத்தியானது அமர்ந்த கோலத்தில் அந்த வாயிலோட படியில் வந்து உட்காந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வரலாறு இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல அதிகார நந்தி காணப்படுறாரு. அடுத்தது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடணும். இவர் தான் வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரர். சுயம்பு திரு